பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. தொடக்கம் 2வது அதிகாரம் 18 25 உள்ள வசனங்கள். அதில் மிகச் சிறப்பாய் 24, 25. இதனால் கணவன் தன் தாய் தந்தை விட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர். மனிதன் மனைவி என்று அழைக்கும் இருவருக்கும் ஆடை என்று அவர்கள் வெட்கப்படவில்லை. கடவுள் மனிதனை ஆணையும் பெண்ணையும் படைத்தார். அவர்கள் வெட்கம் இல்லாமல் இருந்தது. ஆணிலிருந்து அவனை நல்ல உறக்கம் வர வைத்து அவனுக்கு அவனுடைய விழா எலும்பு எடுத்து பெண்ணாக உருவாக்குகிறார். எலும்பின் எலும்பும் சதையும் சதையுமாக அவர் உருவாக்கி அவர் முதல் திருமணத்தை நிறைவேற்ற தாய் தந்தை விட்டு. அதுவரை அவர்கள் தாயும் தந்தையாக இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? ஆதாமுக்கு தந்தையார். பின் வருகின்ற ஜெனரேஷன்ல தாய் தந்தை என்பது வரும். ஆகவேதான் அவர் இவ்வாறாக சொல்லுகிறார், உன் தாய் தந்தை விட்டு. கணவன் தன் தாய் தந்தை விட்டு. ஆதாமுக்கு கணவன் யார்? ஆதாமுக்கு தாய் தந்தை யார்? கடவுள். மனித நிலைகளிலே பார்க்கும்போது இந்த நேரத்தில் இல்லை, இது பின்னால் உருவாக்கப்படுவார்கள். மனைவியோடு ஒன்றித்திருப்போ மனைவியோடு ஒன்றித்திருக்கிறார்கள். தாய் தகப்பனை புறக்கணிப்பது என்ற அர்த்தம் இல்லை. அவர்கள் தாயும் தகவலுடைய அந்த மாண்பு மகத்துவம் அவர்களுக்கு உண்டு. ஆனால் மற்றொரு தாயும் தந்தையும் இவர்கள் மாறுகிறார்கள். கடவுள் உகந்த குடும்பத்தை அமைக்க ஆண்டவர் இருக்கிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இருவரும் ஆடையின்றி இருந்தனர், வெட்கப்படவில்லை. கடவுளுடைய பிரசனத்தில் இருக்கிறார். அவர்களுக்கு இங்கே தாயும் தகப்பனுமாக ஆண்டவர் இருக்கிறார். இவர்கள் இப்பொழுது கணவன் மனைவியாக இருக்கிறார். அதே போலதான் வருகிற நாட்களில் தாய் தந்தைகள் இருந்தாலும் கூட தாய் தகப்பன் என்பது அவருடைய மாண்பு மகத்துவம் உண்டு. ஆனால் மீண்டும் ஆணும் பெண்ணும் இணையும் போது ஒரு புதிய குடும்பமாக, கடவுளால் ஆசிரிக்கப்பட்ட ஒரு திருக்குடும்பமாக அவர்கள் இணைக்கப்படுகிறார்கள். கடவுளுடைய புதிய உறவுக்குள் அவர்கள் வருகிறார்கள். இப்பொழுது இவர்கள் தாயும் தகப்பனுமாக மாறுகிறார். இதில் இந்த நிலையில ஒவ்வொரு குடும்பம் வாழும்போது உண்மையாகவே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கண்டெடுக்க முடியும். ஜெபிப்போமா? எல்லா குடும்பங்களுக்காக ஒப்பு கொடுக்கும். தன் தாய் தந்தை விட்டு தன் மனைவியோடு கூடியிருப்பான். மனைவியும் ஒரு குடும்பம். அவளும் ஒரு தாயாக மாறப்போகிறான். இவனும் ஒரு தந்தையாக மாறப்போகிறான். ஆகவே தாய்க்குரிய மரியாதை தந்தைக்குரிய மரியாதை கொடுத்தால் இவர்களும் தாயும் தந்தை என்பதை உணர்ந்து வாழ அருள் தாரும். நல்ல பேராகும்.